பொதுவாக மிதனராசி அப்படின்னு எடுத்துட்டாலே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள், அது கணக்கு வழக்கு இதில் எல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள். புதன் தான் கணித மேதை, புதனும் கன்னியும் அதில் சிறந்து விளங்குவார்கள். படிப்புத்துறையில் சிறந்து விளங்குபவர்கள், வித்தைக்காரகர்கள், மற்றவர்கள்ட்ட இல்லாத ஒரு திறமை நம்மக்கிட்ட இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் தனித்துவம் வாய்ந்தவர்கள் மிதனம் கன்னி, இது ரெண்டுமே. பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், போதிக்கக்கூடியவர்கள். புதன் தான் ஆச்சாரியர், நல்லா தெரிஞ்சுக்கணும். வித்தை, பெயர், புகழ், கல்விக்கெல்லாம் புதன் தான் அதிபதி, குருன்னு நினச்சிக்கிறோம். புதன் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எப்போவுமே. அப்பேற்பட்ட அதிபதியை கொண்டவர்கள் மிதுன ராசி நேயர்கள். அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தால் மிகச்சிறப்பான ஒரு நேரம். இவ்வளோ நாளாக ராசியிலே குரு பகவான் இருந்து ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு இருந்தார். குரு பகவான் மிதுன ராசியிலே இருக்கார். அப்போது ஜென்ம குரு ராமர் வனத்திலே, ராமரே வனவாசம் போன நேரம். வீடு வேண்டாம், மனை வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், மனைவி மக்கள் ராஜ்யம் எதுவும் வேண்டாம், விட்டா போறன்னு ஓடிட்டார் 16 வருஷம்.